அல்லாஹ் தர்மத்தை வளர்க்கிறான், வட்டியை அழிக்கிறான். இப்போ அந்த அல்லாஹ் நமக்கு கேரண்டி கொடுக்குறான், நான் தர்மத்தை வளர்த்துறேன். பெருமான சொல்கிறாங்க, அசதகத்து தர்மமாகிறது, துத்துஃபி கலபர் ரப்பு, ரப்புடைய கோபத்தை அடக்கிவிடும். ஒன்று. ரெண்டாவது, தத்துஃபாவு மீத்தத்து சூ, இந்த மாதிரி கெட்ட மரணங்கள் வருவதை விட்டும் தடுக்கும். ஆக்சிடென்ட்டு, கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் அட்டாக்கு, பைத்தியம் பிடிக்கிறது, மூலக்கோளாறு, என்னென்ன கொடுமையான வியாதிகள், இது எல்லாம் உனக்கு வராமல் தடுக்கும். இப்போ இது இன்சூரன்ஸ் பாருங்கள், பெஸ்ட் இன்சூரன்ஸ். மனுஷனை நம்புற அளவுக்கு அல்லாஹ் நம்புறது நம்ம. அப்போ அதோடு கட் பண்ணிடுங்க, அந்த கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அடுத்த மாதம் மாணவர்களுக்கு என்ன சாமான் வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துரு. துணிமணி வேணுமா, ட்ரெஸ்ஸு வேணுமா, மாதம் சாமான் வேணுமா, அதை கொண்டு கொடுத்துருங்க. அந்த 14,000 ரூபா டிவைட் பண்ணி மாதம் 1,200, 1000 ரூபா, 1,200 வரும் இல்லையா, மாதம் அவங்கள்ட்ட கொடுங்க. வரவே வராது. எந்த நோக்கத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வரவே வராது, நல்லா இருக்கலாம். இது அல்லாஹ்வும் ரசூலும் தரக்கூடிய கேரண்டி. என்னவா, வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க, கிளம்பும் போது பஸ்ஸில், காரில் ஏதோ போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஏழை மிஸ்கின் கையில் 5-10 கொடுத்துரும். அது போயிட்டு வர்ற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா தீய மரணங்கள் ஏற்படுவதை விட்டும் அதை பாதுகாக்கும். சென்று திரும்புவது வரை நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை வாங்கி கொடுக்கும். துத்ஃபி கதபர் ரப் தருத்து மீத்தத்து சூ, தீய மரணத்தை விட்டு நம்மளை எது பாதுகாத்து. விளைஞ்சவா சூடாக போட்டாங்களா, எடுத்து கொடுங்க, நேரத்துக்கு கொடுமா, எடுத்து நேரத்துக்கு. பிஸ்மில்லா ரஹ்மான். லைனாக இருந்து நம் தேவை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. யாரும் இல்லை. வெள்ளப்பல்ல கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லல்லா. அழுங்க உட்காந்து சாப்பிடும். உணவு சாப்பிடும்போது சாப்பாடு சாப்பிட்றோம், அப்பவும் நம்ம எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறோம், நல்ல எண்ணத்தோடு ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்களுக்கு நல்லது தான் செய்யும் இந்த உணவு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உணவில் உள்ள நன்மையை உண்டு நான் கேட்குறேன்ல, இந்த தீமையை விட்டு பாதுகாவல். இது இன்ஷா அல்லாஹ் எனக்கு உடலில் போய் எனக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கும் அப்படின்னு சாப்பிடுங்க, ஆரோக்கியத்தை தான் உண்டாக்கும். இந்த எண்ணம் அந்த பொருட்களில் எஃபெக்ட் செய்யும். திங்கிறேன், என்ன செய்ய தெரியல, உள்ளே போய் கிளம்புனாங்களா,
பேதியாகுமா, இல்லை கொலஸ்ட்ரால் உண்டாகுமா, எங்கேயாவது போய் கொழுப்புகள் போய் இரத்த நாளங்களை அடைச்சிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டேன்னா அப்படி தான் ஆகுது. இந்த எண்ணங்களுக்கும் அல்லாடுற மதிப்பு இருக்கு. இல்லாதும் அந்த வஸ்துக்கள்லேயே ஒரு சேஞ்ச் உண்டாகும். நல்ல எண்ணத்தோடு பார்க்கும்போது அது உனக்கு போய் நல்லது தான் செய்யும். ஒரு பூனையோ நாயோ வீட்டில் இருக்குது. அதுக்கு நீங்கள் போகும்போதெல்லாம் ஒரு பிஸ்கட் போட்டீங்க. இப்போ நாயோ ஒரு பூனையோ, இப்போ அதை உங்களுக்கு கண்டவுடனே அது மகிழ்ச்சி அடையும், துள்ளி கொதிக்கும், தன் ஆர்வத்தை வெளியே காட்டும். ஒவ்வொன்றும் அதனுடைய பாணியில் தன்னுடைய ஆர்வத்தை காட்டும். நாய் வாழ வாழ ஆட்டும், பொண்ணு வந்து மேலே ஏறும், கிளி கூண்டுக்குள்ளே வச்சுன்னு படப்படப்படப்படன்னு சுற்றும். நீங்கள் கண்ட சந்தோஷத்தில் சின்ன குழந்தைங்க தேன்னு குதிப்பானுவோம், அத்தா வந்துட்டாரு அத்தா வந்துட்டாரு அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய பாணியில் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். நீ நல்லது செய்யும்போது வரும்போது தான் சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க, பிள்ளைங்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்க, பூனைக்கு பிஸ்கட் போட்டீங்க, மீன் துண்டு போட்டீங்க, காட்டும். கடற்கரைக்கு போன வாட்டி வந்தோம்மா, இப்போ ஒரு மனிதர் பைக்கில் வராரு. அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. அவர் தலையை சுற்றி காக்கா, ஒரு 50-60 காக்கா அங்கேருந்து வருது. அங்கேருந்தே அவர் பின்னாடி கத்திட்டு வருது. எல்லாம் எங்கடா வருது? ஆச்சரியமா நேராக வந்து பைக்கை நிப்பாட்டுறாரு. ஒரே காக்கா, ஒரே கத்து. அதை பார்த்த ஒன்று அங்கேருந்து சுற்றிப்பட்டு நாயெல்லாம் படுத்துக்கிற நாயெல்லாம் எழுந்து ஓடி வருது. சுற்றி ஒரு 10-15 நாய் வந்துருச்சு. அவர் பாட்டுக்கு ஒரு பையை தூக்கிட்டு வர்றாரு. அவர் பின்னாடியே வருதுங்க எல்லாம். நேராக கடலுக்கு இந்த இதுக்கிட்ட உட்காருவோம் எல்லாம், அதுக்கிட்ட வந்தோடனே பையை பிரித்து மிச்சரோ முறுக்கு காராசேவ மாதிரி எண்ணெய் தூக்கி வீசுறாரு. அவ்வளோ காக்காவும் வந்து அப்பி திங்கிது எல்லாத்தையும். அப்புறம் இன்னொரு பொருள் என்னமோ பப்ஸ் மாதிரி என்ன தெரில, அது தூக்கி வீசுறாரு. நாய்ங்கெல்லாம் வந்து திங்குது. எல்லாம் அவ்வளோ காக்காயும் உட்காந்து எல்லாம் வயிறு நிமிடம் தின்ட்டு போகுது. என்ன போட்டார்? அது பொரியா என்னவோ போட்டார். காக்காங்கள் அத்தனையும் பிரியமாக சாப்பிடுச்சு. அவர் கண்ட ஒன்று நான் கற்றுக்கிற எல்லா காக்காவும் ஒன்றா தலைமையில் சுற்றிக்கிட்டு. இப்போ வர்றது இல்லையா? அவர் டைமிங் இருக்கும் போது நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடுறோம். போன வாட்டி இந்த காரைக்கால் கடற்கரை தான்மா, ஒருத்தர் வரும்போது தன் மகிழ்ச்சியை வெளியே எடுத்து பார்த்தீங்களா? அந்தந்த பிராணிகள் ஆடும், நீ அதை அன்பு காட்டினா அது தன்னுடைய பாணியில் உனக்கு அன்பு காட்டும், ஒன்றை திருப்பி அன்பு காட்டும். கத்தும், மேலே ஏறும், ஏதாவது செய்யும். அதே மாதிரி நீ அந்த பொருட்களை பயமுறுத்தினால், அவர்களுக்கு தீங்கு செய்தால் அதையும் வெளிக்காட்டும். பையனை எப்பயும் அடிச்சுட்டே இருந்தான், அவனை கண்ட முகம் திருப்பி போயிடுவான் தானே. பூனை நீ பயங்காட்டிட்டு அடிச்சா பார்த்தணும், உடனே கண்டனம் வரும். நாயை அடிச்சுட்டே இருந்த உடனே கண்டனம் ஒரு. தன்னுடைய நீ அதட்ட ஹைரை வெளிக்காட்டினால் தன்னுடைய நன்மையை அது வெளிக்காட்டும். நீ உன்னுடைய தீமையை அதற்கு வெளியே காட்டினால் அதுவும் தன்னுடைய தீமையும் உன்கிட்ட வெளியே காட்டும். இது உயிர் பிராணிகள்கிட்ட, மனிதன்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா உயிர் பிராணிகள்கிட்டையும் உள்ளது. இன்னும் சொல்ல போனால் செடி கொடிகள் இருக்க, அதுவும் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
நீ செடிக்கு தண்ணி ஊற்றுறவன் டெய்லி வந்து விஞ்ஞானிகள் அதை நிரூபிச்சே காமிச்சிருக்காங்க. டெய்லி தண்ணி ஊற்றுற உன்னை அந்த வழியாக கண்டோன்னு அந்த செடி சந்தோஷப்படுதான். அப்படி ஒரு மலர்ச்சி வருதான் அதில், அந்த பூக்களில், அந்த செடிகளில். நீ அந்த வழியில் நடந்து போனான். மரம் வெட்டுறவன் எப்போ தான் செடி வெட்டுறவன், துண்டிக்கிறவன், தொந்தரவு பண்ணுறவன், அவன் அந்த வழியாக வந்தான்னு வச்சுங்களேன், அந்த பூங்காவனத்தில் உள்ள செடிகள்லாம் முகத்தை சுருக்கிக்கிட்டான், வருத்தப்படுது. இது இன்னும் தாண்டி தாவர வர்க்கங்கள் மட்டும் இல்லை, எல்லா கல் கரடு இவைகளிலும் அது அசர் செய்யும். நீ அந்த பொருளை சந்தோஷமாக பார்த்த, ஷுஹூருடைய நசரில் பார்த்த, இந்த மலை என்ன அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்த, அதை அழகை நீ ரசித்தால் உன்னை அது ரசிக்குது. இல்லை மூளை பார்க்குறான் பாருங்க அப்படின்னு உன்னை பற்றி பாராட்டி பேசுவாங்க. ஒரு மலை பக்கத்து மலைகிட்ட பேசிக்குது, என் அருகில் ஒரு நல்லவர் நடந்து சென்றார், என்னில் இறைவனை பார்த்தார், ஷுஹூது செய்தார் அப்படின்னு அது பேசி. நீ அதை அசிங்கமான நசரில் பார்த்த, ஏன்டா இப்படி அசிங்கம், அதுவும் உன் மேலே வருத்தப்படுது. இந்த முழு கடலை நீ அழகா பாரு, அப்போ அதுவும் உன்னை ரசிக்குது, உன்னை பாராட்டுது. உன் நசர் என்னவோ அது அப்படியே பிரதிபலிக்கும். ஒவ்வொரு வஸ்துவும் கண்ணாடி தான் போய். நீங்கள் அன்பு காட்டினால் அன்பே திரும்ப வரும். புரிஞ்சுங்களா? டாக்டர் மாத்திரை கொடுக்கும்போது இந்த ஒரு மாத்திரை போடுங்க அது நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே பேசக்கூடாது. அவர் அல்தாஃப் மூலம் கடைக்கு வருவாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அவர்கிட்ட ஒரே வித்தை என்ன தெரியுமா? இது ஒரே வித்தை, பேதியாதுன்னு வர்றாங்க. இந்த இந்த மாத்திரை போடுங்க, பிஸ்மில்லான்னு போட்டுருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அதோட சரியாக போய்டும், திரும்ப வராது. பிஸ்மில்லா இன்ஷா அல்லாஹ் திரும்ப வராது, அது சேர்த்துக்குவார். இன்ஷா அல்லாஹ் அவங்க மறுபடியும் பேதியாக போடுறோம், அதை போடுவாங்க, அதோட நல்லா போய்டும். என்ன சொல்லும்போதே என்ன இதோட முடிஞ்சிச்சு, அவங்க எண்ணத்துலேயே அந்த மாத்திரையும் கேட்டுக்குது. அதை நம்ம சொல்ல கேட்குங்க, அது கேட்டுக்குது, அதுவும் சந்தோஷமா. ஒரு டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, இந்த மாத்திரையை 3 நாள் போடுங்க, சரி வரலன்னா நம்ம அடுத்த ஸ்கேன் எடுத்துக்குவோம். இது சொல்லும் போது எப்படி, இது மாத்திரையை 3 நாள் போடுங்க, சரி வரலைன்னா ஒரு டோஸ் மாற்றி தரேன், அதுவும் கேட்கலன்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம், அதுவும் கேட்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் கேட்கலாம் மார்ச்சுவரியில் வச்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க. அவன் சொல்லும் போதே பயபீதியோடு போகிறான், இந்த மாத்திரை கேட்குமா கேட்காதான் தெரியலையே. டாக்டர்னு சொன்னேன், டாக்டர் இது சாப்பிட சொன்னார் 3 நாளைக்கு, இது இல்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்கேன் எடுக்கணுமா, ஒரு எக்ஸ்ரே எடுக்கணுமா, அதை பார்த்து ஓரளவுக்கு ஏதாவதுனா சரி பண்ணிடலாமா, அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குமா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் வீட்டுக்கு வந்துடலாமா, இல்லை காட்டுக்கு தான் போகணுமா. வாங்கிங்களா? இது என்ன கதி? சொல்லும் போதே கடைசி வரைக்கும் சொன்னேன். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? இந்த மாத்திரையை போடுங்க, சரியாக போயிடும், இதுக்கு மேலே வராது, அதுக்கு மேலே வாழ்க்கையில் வராது, நல்லா போயிடும், சரியாக போயிடும், இன்ஷா அல்லாஹ் சரியாக போயிடும். போ, இது அழகான வார்த்தை. இது எப்படி சொல்லும் போதே பயம் காட்டுறது, உச்சாண்டி காட்டுறது செய்யவே கூடாது. நினச்சிங்களா? அதே மாதிரி ஒரு வியாதியஸ்தர் நம்மகிட்ட வர்றாங்க, வரும்போதே அவங்கள்ட்ட வந்து ஏன்டா வந்தோன்னு ஆக்கிடுறது சில டாக்டர்ஸ். நான் படுத்த ஒரு டாக்டர் இருக்கார், பல் டாக்டர் யாசர் ஃபைசி, ஷேக்நாத் முடியுது. அவர்கிட்ட போய் எது சொன்னாலும் சரி, யார் அவர்கிட்ட போய் நம்ம எது சொன்னாலும் சரி, வாங்க இந்த மாதிரி வலிக்குது, இது ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், உட்காருங்க, அது ஒரு சரியாக போயிடுமா இன்ஷா அல்லாஹ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வார்த்தைகளும் சொல்லுவார். நல்ல பல் சம்மந்தமாக இல்லாமல் மற்ற சம்மந்தமாக ஆலோசனை பண்ணுறது. இது மாதிரி
நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குங்க, ஏதாவது பிரியாணி சாப்பிட்டீங்களா, கேஸ் மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இது மட்டும் ஒன்று போடுங்க சரியாக போடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி டாக்டருங்க போகணுன்னு சாதாரணமாக சொல்கிறது, அதை கேட்டோடனே அவருக்கு உயிர் வந்துடும். அவர் என்ன பெருசாக நினச்சா வராது, இன்னும் ஆயிருமோ ஏதோ ஆயிருமோன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, சரியாக போயிடும் சார். அந்த டாக்டருங்கிட்ட போகிறது சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. உண்மையிலேயே அவங்கள்ட்ட போனாலும் நல்லா போயிடும். ஏன்னா அது நமக்கு வந்த கஷ்டத்தை சாதாரணமாக காட்டுகிறார். அந்த வார்த்தையே மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையே வந்து 199% வியாதி நல்லா போயிடும். வயிற்று வலின்ட்டு போகிறோம் டாக்டர் போனோன்னு, வயிற்று வலியா, என்ன சாப்பிட்டீங்க நேற்று, எனக்கு கல்யாணம் விருந்து போயிருந்தீங்களா, சரி அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும் இன்ஷால்லாம். தண்ணி நிறையா குடிங்க, நல்லா நைட்டு தூங்குனீங்களா, தூங்குனாலே சரியாக போயிடும். ஒரே ஒரு மாத்திரை தரேன் இன்ஷால்லா போட்டு பாருங்கள், அதுக்குமே வராதும், சரியாக போய்டும், போய்ட்டோங்க. இது சொல்லும் போதே டாக்டர் ஒன்றும் இல்லைன்ட்டார், நான் கூட பெருசாக போனேன். இது அவர் வாங்க ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து நெஞ்செல்லாம் வச்சு பார்த்து, முதுகுலாம் வச்சு பார்த்து, அதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, எதுவும் இல்லைங்கன்றார். பற்றியா டாக்டர் உள்ளே கண்டுபிடிச்சிட்டார், உள்ளே ஒன்றும் இல்லைன்ட்டார், அதே நல்லா போய்டும். பரஞ்சமே ஒருத்தர் போகிறோம் டாக்டர்கிட்ட, வயிற்று வலியா, இந்த பக்கம் வலிக்குது, இந்த பக்கம் வலிச்சா அது கேன்சர் மாதிரி தெரியுது எனக்கு, இங்கே வலிக்கூடாது, இந்த பக்கம் வலிக்கூடாது, எத்தனை நாள் வலிக்குது, போன மாதம் வந்திருக்க வேண்டியதானே, எத்தனை நாள் ஸ்டேஜ்னு தெரியல, எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துக்குவோம். இந்த பக்கம் வந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் கூட இருக்கலாம், கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் இருக்கலாம். அவனுக்கு அந்த வியாதி அப்போவே மயக்கம் வரும், தலை சுற்றும், கீழே விழுந்துடலாமான் இருக்கும், பிடிச்சிக்கோங்க டேபிள் கீபிள். அப்புறம் சார் அவ்வளோ அன்னைக்கு தான் அப்படி ஒருத்தர் வந்தார், 3 நாள் மொத்தம் போயிட்டார், அப்படியே கீழே விழுந்தோம், பொத்துன்னு விழுந்துருவாங்க. அப்படி கவலைப்படாதீங்க, நம்மகிட்ட எல்லா விதமான மருத்துவமும் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆனால் நாங்களே இப்போ இது வச்சுட்டோம், ஏங்க டயாலிசிஸ் நாங்களே வச்சுட்டோம், நீங்கள் வெளியே எங்கள் அலைய தேவையில்லை, நம்மள்ட்டே அது இருக்குது, எல்லாமே நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம், நாங்களே பார்த்துக்கிறோம். அங்கே மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அது நேரம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் வியாதியஸ்தரை பார்த்தால் சவ்வி ஃபூஹு, இது ஒன்றும் இல்லைப்பா, நீண்ட வயசு இருப்பீங்க, நல்ல வார்த்தைகளாக அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னா. நல்ல வார்த்தைகள் சொல்ல 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 4 பேர் திரும்ப திரும்ப நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். அதனால் வியாதியஸ்தரில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க சொல்லலாம். ஏன் 4 பேர் சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு ஒரு பாதிப்பு, மனிதனுடைய மனநிலையில் ஒரு உற்சாகம் வந்துடும். என்ன படுத்து கிடக்குறீங்க, இதெல்லாம் வச்சு காய்ச்சல் எந்திரிச்சு நடங்க அப்படியே சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் படுத்து கிடந்தா எவ்வளோ காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு, எதிரிக்க சாப் அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த இன்னொருத்தர் வர்றாரு, ஆஹா நீங்களாம் படுக்கலாமா, உங்களை கொண்டு எவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது, உங்களை 10 பேர் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க, பள்ளிவாசல் நீங்கள் போனால் தான் பள்ளிவாசல் வேலை நடக்குது, ரமதான் நெருங்கிச்சு, எந்திரிங்க சார் அப்படியே சொல்கிறீங்க. அவ்வளோ அழிச்சிடாரு, காய்ச்சலோட பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருப்பார், அது ஒன்றும் செய்யாதார். இவன் பார்க்க போகிறவன்லாம் ஏதோ குண்டை போட்டு வந்தான் வச்சுங்களேன், காய்ச்சல்னு சும்மா விட்டுறாதீங்க, நீ வர காய்ச்சல்லாம் பயங்கரமான காய்ச்சல், அது டெங்கு அது இதெல்லாம் பரவுது, சிக்கன் குனியா, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல்ங்கிறான். எங்கேயோ ஒரு கப்பலில் எவ்வளோ காய்ச்சல் வந்துச்சோம், ஒரே நாள் 4 பேர் செத்தாங்களாம். ஆனால் யோசிச்சு காய்ச்சல்னு சாதாரணமாக வந்துடாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஓய்வு எடுங்க, உட்காந்துருக்கு படுத்துக்குவார். இந்த வார்த்தைகள் பார்த்தீங்களா, எண்ணங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கையே தூண்டுது. அந்த எண்ணங்கள் உண்டாகும். நல்ல வார்த்தைகள் கூறி அவருக்கு இன்னும் தைரியத்தை உண்டாக்கி அவரை எழுந்து நடக்க வைக்க முடிஞ்சா நீ அவர்கிட்ட போ, என்னவா இல்லைன்னா அவர்கிட்ட நீ போகக்கூடாது. நீ அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வியாதியஸ்ல பயம் காட்டுறதுக்காண்டி போகக்கூடாது. நல்லா இருக்கிறவனும் வியாதி ஆயிரும். மனிதனுக்கு 4 பேர் சொல்லும்போது நம்பிக்கை வரும். ஒருத்தன் சொன்னா சரி, 4 பேர் சொல்றாங்க, இவ்வளோ பேர் சொல்றாங்களே. ஒரு வாத்தியார் வர்றாரு, பசங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு வாத்தியாரை பாடம் நடத்த விடாமல் பண்ணிடுறதுன்னு.
நினச்சிங்களா? அங்கே நின்ட்டானுவோம். கேட்டில் அவர் நுழைஞ்சார். சார் வாங்க, குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு. ஏன் சார் கண்ணெலாம் செவந்திருக்கு அப்படின்னு ஒருத்த ஆரம்பித்தான். செவந்திருக்கா? நல்லா தான்டா இருக்கேன். ஏண்டா? இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு தான் கேட்டேன். சரிங்க சார் சரிங்க சார். அவன் போயிட்டான். அடுத்த பைக் ஸ்டாண்டுக்கு போகிறார். அங்கே ஒருத்தர் நின்றுட்டான். சார் பைக் கொடுங்க சார். நீ பாட்டு ஏன் சார் கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க? என் உடம்பு சரியில்லையா? காய்ச்சலா? நைட் சார் தூங்கலையே சார். என்ன சார்? ஏன்டா அப்படி சொல்கிறீங்க? நல்லா தான்டா இருக்கேன். நல்லா தூங்கி சார் காலைல வந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு டல்லாக இருந்துச்சு. அப்படியே சொல்கிறேன். அவருக்கு சந்தேகம் 2 பேர் சொல்கிறானுவா அப்படின்னு. நேராக அங்கே ஸ்டாஃப் ரூம் அங்கே வாசம் ஒருத்தர் நிற்கிறான். பேக் வைக்க போகிறார். அங்கே ஒருத்தர் நிற்கிறான். சார் குட் மார்னிங் சார், நல்லா இருக்குல்ல சார்? ஏன் சார் கைகள் நடக்கிற மாதிரி இருக்குது? ஏன்னா என்ன செய்யுது உங்களுக்கு? அவர் அப்படியே நடக்குது. லைட்டாக தான் அப்படியே. ஆமாம் இல்லை என்ன தெரியலையே அப்படிங்கிறான் அவன். அங்கேருந்து வெளியே வர்றான். அங்கே ஒருத்தர் நிற்கிறான். என்ன சார் என்ன உடம்பு சரியில்லைங்களா? இல்லை சொல்லுங்கள் சார், டாக்டர்னு போகலாம் சார். என்ன சார் ஏன் ரெஸ்ட் எடுக்காமல் வந்திருக்கீங்க? என்ன அப்படிங்கிறான். அவன் ஒருத்தர் சொல்கிறான். உடம்பு கொஞ்சம் வீங்கிற மாதிரி இருக்குங்க. ஆஹா காலெலாம் சுரந்துருக்கு சார். என்ன உங்களுக்கு? அவருக்கு நெசமான வியாதியாக வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆம்பளை காலையிலேருந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, தலைவலியாக இருக்குது எனக்கு. சார் என்ன சார் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு 10 பேர் சொன்ன உடனே அவர் கிளம்பிட்டு 10 மணிக்கு கிளம்பி போயிட்டார், லீவு போட்டு. அது அவருடைய மனநிலையை மாற்றுறது. ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் கடையில் போய் ஆடு வாங்கிட்டு வந்தாங்க. சந்தையில் போய் ஆடு வாங்கிட்டு வரோம். அந்த ஆட்டை ஆட்டையை போடணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு ஆட்டையை போடணும் முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே நின்ட்டானு ஊர் எல்லையில் ஒருத்தன், அடுத்து கொஞ்சம் தள்ளி ஒருத்தன், டீ கடை ஒருத்தன் நின்றுட்டானோ பேசி வச்சுக்கிட்டு. அவர் அங்கேருந்து வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா? இங்கே போய் கழுதை வாங்கிட்டு வரீங்க? கழுதையா? டேய் ஆடு வாங்கிட்டு வரேன்டா வீட்டுக்கு. ஆடா? என்னங்க கழுதை போய் ஆடுங்கிறீங்க? சரி சரி போங்கம்மா, காலம் கெட்டு கிடக்குது என்னன்ட்டு அவன் போயிட்டான். என்னடா அவன் பார்க்குறான், ஆட்டு சந்தையில் போய் ஆடு வாங்கிட்டு அதை போய் கழுதைங்கிறானோ, கிறுக்கு போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வராரு. அவன் போயிட்டான். அப்படி போயிட்டான். அரைஞ்சா வந்தான். 1 கிலோமீட்டர் டீ கடை உட்காந்து உள்ளே போகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா? எதுக்கு கழுதை காண்றீங்க? கழுதை எனக்கு வீட்டுக்கு தேவைப்படுதா? நான் அண்ணா வேலை பார்க்குறேங்க. எனக்கு கழுதை எதுக்கு? டேய் கழுதை மாற்றி உனக்கு பார்த்தா ஆடு இல்லைடா இது. ஆடா? என்னங்க கழுதை வச்சுட்டு ஆடுங்கிறீங்க? பாருங்களேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அவங்க நெசமானுமே சந்தேகம் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு 2 பேர். இன்னும் கொஞ்சம் தூரம் போனான். அவன் தூரத்துக்கு போயிட்டு இருக்கான். அதுதான் வர்ற மாதிரி வர்றான். சாணக்கு பாய் கழுதை எதுக்கு அப்படின்னு. கழுதையா? அப்போ நெசமானுமே சந்தேகம் வந்துச்சு அவனுக்கு. இப்படி போக போக வரிசையாக ஒவ்வொருத்தரும் சொன்ன உடனே அடுத்த 4 பேர் சொல்கிறானு, கழுதை தான் நம்ம கண்ணுக்கு ஆடு மாதிரி தெரியுது, இந்த ஜின்னு கூட அந்த மாதிரி தெரியுது, இது கழுதையாக தெரியுது, இன்னும் ஆடு மாதிரி தெரியுதுன்னா தப்பித்து ஜின்கள் பேய் இப்போ சாஸ்திர இது மாதிரி இருக்க மாட்டேன். மெதுவாக கொண்டு போய் ஒரு ஓரமாக அவுத்துட்டு ஓட்டான் வீட்டுக்கிட்ட முசீபத்துண்டு. அவனுக்கு பிரியாணி சாப்பிட்டானு. அந்த எண்ணங்கள் திரும்ப 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 ஒரே வார்த்தையை சொல்லும் போது அப்படியே பதிஞ்சிருது மனசுக்கு. அதான் நல்ல வார்த்தைகளே சொல்லி பழகணும். இப்போ நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்குலாம் எங்கேயுமே சேர்க்கல, எல்கேஜி யூகேஜி கூட சேர்க்கல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், எல்கேஜி படிக்கிற பசங்க யூகேஜி படிக்கிற பசங்க கூட வீட்டுக்கு கெட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க. போடா பூ அந்த வார்த்தையை சொல்லி திட்டிக்கிறானுவோம். வராங்க. இந்த கெட்ட கெட்ட வார்த்தை இருக்குமே, அம்மாவை சம்மந்தப்படுத்தி அம்மாவில் அக்காலன்னு அந்த மாதிரி வார்த்தைகள், பூனா கூனா இல்லா கேட்டாலே காது பிடிக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் மொத்தத்துக்கு அந்த கொடிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிறான். எங்கடா கற்றுக்கிட்டான்னா அவன் வாத்தியாட்ட தான், அவனை படிச்சு கொடுக்குற டீச்சர்கிட்ட தான். யார் கற்றுக்க போய் அங்கே போய் அவங்க சக மாணவர்கிட்ட தான் கற்றுக்கிறான். திரும்ப திரும்ப ஒரு தடவைக்கு 10 ரூபா அந்த வார்த்தை கேட்க இவன் வாயிலையும் அந்த வார்த்தைகள் வந்துடுது.
நம்ம வீட்டு சிறுவர்கள், நம்ம பேர பிள்ளைங்க, சின்ன வயசு பிள்ளைங்க யாருக்கும் கெட்ட வார்த்தை என்னன்னு தெரியாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நம்ம பேர பிள்ளை வீட்டில் இருப்பார். அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஒரு நாள் தங்கினாங்க. அவர்களுக்கு ஒரு 5 வயசு பையன். ஒரு நாள் தங்கிட்டு அவன் போயிட்டான். இவங்க கூட பசங்க விளையாண்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் எந்திரிச்சு இந்த பசங்க பேசிக்கிறாங்க, போடா பண்ணி. ஆஹா, ஏன்னா அந்த வார்த்தை நாங்கள் சொன்னதான் திரும்ப பசங்க தெரியும். பண்ணி பார்த்ததும் இல்லை, பண்ணியை பற்றி வார்த்தை கேள்விப்பட்டதும் இல்லைன்னா எப்படி திட்டுவாங்க? அப்போ பெரியவங்களும் சின்னவங்களும் யாரும் அந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது. கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா என்னடா சொல்கிறது? என்னை பண்ணின்னு திட்டுறான். அப்படின்னா என்னடா அர்த்தம்? தெரியல, பண்ணின்னு திட்டுறானோ. அப்படின்னா என்னடா அப்படின்னு எனக்கு தெரியலேங்கிறான். ஏன்னா கற்றுக்கிட்டு நேற்று அந்த சந்தானில் ஒரு நாள் அவன் கற்றுக்கிட்டு போயிட்டான். அவன் திட்டுறான், இருக்கிறான், டேய் போடா பண்ணி அப்படின்னு அவன் 4 தடவை சொன்ன உடனே இவங்க மனசுலையும் பதிஞ்சிருச்சு, இப்படி தான் திட்டணும் போல தெரியுது, இது திட்டக்கூடிய வார்த்தை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான் பண்ணிட்டு. ஆனால் அவன் பண்ணி பார்த்ததும் இல்லை. இந்த மெருக்கையில் பண்ணி கிடையாது. அவன் பண்ணி பார்த்ததும் இல்லை, பண்ணினா என்னன்னு தெரியவும் தெரியாது, பள்ளிக்கூடமும் போனதில்லை. வந்துச்சு பார்த்தீங்களா ஒரே ஒரு நாள் சுகபத்தில். அதனால பெருமாள் சொன்னாங்க, அசுகபத்து முஅஸ்ஸிரத்துன் வலவு சாஅத்தன் ஒக்கமா கால சொல்ல ஹதீஸா இது. இந்த சேர்ந்திருப்பதற்கே அது மனதில் விளைவை உண்டாக்கும். அது ஒரு நொடி நேரமாக இருந்தாலும் சரியே அப்படின்ட்டான். ஒரே ஒரு நொடியாக இருந்தாலும் சரி, சேர்ந்திருந்தா அதனுடைய விளைவு உண்டாக்குன்ட்டாங்க. அது உன்னிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். வலவு சாஅத்தன், ஒரு செகண்ட் நேரமாக இருந்தாலும் சரி. விளைஞ்சவை நல்லா பாதுகாக்கணும். நல்லவர்களோடு சேர்ந்திருந்தால் நம்ம அறியாமல் அந்த வார்த்தை உள்ள வந்துடும். இந்த சமோசாவிலிருந்து இலாகாக இருந்து நம்ம தேவை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை அப்படின்னு சின்ன குழந்தைங்களாம் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? எதையுமே நல்ல எண்ணங்களோடு முன்னோக்கணும். தம்பி உங்க பேர் என்ன? அமீன். அமீன் போல கேட்டாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ். இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலாமா அப்படின்னு. இன்சூரன்ஸ்னாலே அதில் கட்டாயமாக இன்ட்ரெஸ்ட் வட்டி இருக்கும். எல்லா இன்சூரன்ஸ் அப்படின்னாலே வட்டி இருக்கும், சூதாட்டம் இருக்கும். 10 பேர் போடுவான், 10 பேருக்கும் ஒன்றும் ஆகாது. ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், அந்த 10 பேருக்கு காசு அவனுக்கு கொடுப்பான். அதானது? அதனால அது ஜாயிஸ் இல்லை. சூதாட்டம் இருக்குது, வட்டி இருக்குது, அது ஜாயிஸ் இல்லை. ரெண்டுமே ஜாயிஸ் இல்லை. இந்த அடிப்படையில், இன்னொரு அடிப்படையில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு நோக்கமே என்ன? நாளை எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்தால் எனக்கு உதவுமே. ஏன்டா ஆரம்பமே சரியில்லையே. நாளை எனக்கு பெரிய வியாதி ஒன்று வரும் அப்படி ஏன் இப்பயே எதிர்பார்க்குற நீ? எனக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வராது. என்னோட உஸ்தாத் இருந்தாங்க, ஷப்பீர் அலி ஹசரத் கபிலா. அவங்க வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலும் போனதில்லை, மாத்திரையும் சாப்பிட்டதில்லை, ஆப்ரேஷன் பண்ணதில்லை, ஊசி போட்டதில்லை, இன்ஜெக்ஷன் போட்டதில்லை. 80 வயசு வாழ்ந்தாங்க. 85 வயசு அல்லாட்ட போனாங்க. உட்காந்து தோததில்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதே இல்லை. வாழ தான் செய்கிறாங்க. எண்ணங்களை உயர்வாக வைங்க போய். எத்தனையோ கிராமத்தில் வாழக்கூடிய கிழவிகள், வயோதிக முதியவர்கள் இன்ன வரைக்கும் ஊசி மாத்திரை சாப்பிட்டதே கிடையாது. நமக்கு ஏதாவது காயம் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போனால் உடனே கட்டு போட்டுறேன், என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அடிபட்டு மருந்தாச்சு, மருந்து ஏதாவது கீரல் வந்துச்சு, கத்தியில் கீறிடுச்சுன்னா உடனே என்ன செய்கிறாங்க? கத்தி பட்டு கீறிடுச்சுன்னா டாக்டர் போனோடனே டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு கட்டு போட்டுருவாங்க. தூசி பட்டுற போது, மண் பட்டுற போது, மண் உள்ளே போயிருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகும்னு போட்டுருவாங்க. ஒரு கொத்தனார் காலில் மம்முட்டி விழுந்துருச்சு, வெட்டும்போது காலில் பட்டுருச்சு, இவ்வளோ பெருசாக ரத்தம் ஊற்றுது, சேர்த்த வாரி மேலே போட்டுன்னு போட்டுக்கிட்டான்.
போட்டு அவன் பாட்டுக்கு வேலை பண்ணுறான். சார் என்ன சார் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா பை? காலையில் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தால் இன்றைக்கி போய் பொழப்பு யார் பார்க்குறது? ஒன்றும் செய்யாது பை. நம்ம எந்த மண் படக்கூடாது என்பதற்காக வேண்டி மேலே வந்து காஸ் துணி வச்சு கட்டுறோமோ அந்த மண்ணையே அவனுக்கு மருந்து. அவன் பாட்டுக்கு போகிறான், ஒன்றும் செய்கிறதில்ல அவனுக்கு. அதான் எவ்வளோ பார்த்தாச்சு பை நம்மலாம் இந்த வயசில். 60 வயசு ஆயிடுச்சு. இது மாதிரி 1000 காயம் பார்த்தாச்சு பை. ஒவ்வொரு காயத்துக்கும் நம்ம கட்டாக போட்டிருக்க முடியும்? சரியாக போயிடும் பை. அந்த எண்ணம் பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு. நீ மண்ணு படக்கூடாது அப்படி நீ நிற்கிற, இது உனக்கு. அவை நம்ம எப்படி நினைக்கிறோமோ எல்லாத்துல உதவி செய்வோம் பை. மெட்ராஸுக்கு போனால் அந்த கூவம் நதி கரையில் குடும்பமாக படுத்துருக்கானோ, பெரியவங்களும் சின்ன வரைக்கும். 70 வயது தாத்தாவும் இருக்கார், 30 வயது குமரி பெண்களும் இருக்குதுங்க, அதில் 5 வயசு குழந்தைங்களும் இருக்குது. எல்லாம் படுத்து கிடக்குங்க கூவம் நதி கரைகளில், கடை ஓரங்களில். அவங்க நல்லா தூங்கி இப்படின்னு கையை ஆட்டுறாங்க. அப்படியே ஒரு போர்வே எந்திரிக்குது, கொசு, கொசு அப்படியே கருப்பாக மேலே உட்காந்துருக்கு. எப்படியும் கை ஆட்டினா அப்படியே எந்திரிக்குது மேலே, திரும்ப வந்து உட்காந்துருது அங்கே. அப்படியே ஜாலியாக தூங்குறாங்க. நல்லா கண்டு அவங்க உடம்புல தான் கொசு உற்பத்தி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கான கொசு. ஒரு ஆல் அவுட்டு கிடையாது. ஒரு அது என்னது டாடாய்ஸ் கொசுவர்த்தி சுருள், இத்தனை கொசு வலை எதுவுமே இல்லை. 70 வயசு 80 வயசு தாராளமாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒன்றுமே செய்யறதில்லை அவங்களுக்கு. லட்சக்கணக்கான மக்கள். இவன் வீட்டுக்குள்ளே கொசு வந்துட போதுன்னு வீட்டை சுற்றி கொசு வலை அடிச்சு பை, ஜன்னல் கிண்ணல் சின்ன சின்ன பொந்து எல்லாத்துலேயும் கொசு வலை அடிச்சு ஊட சுற்றி எல்லாத்தையும் அடிச்சாச்சு. ரூமுக்குள்ளே விசேஷமான கொசு வலை அடிச்சு, அதுக்கு மேலே வந்து கொசு பெட்டை சுற்றி கொசு வலை அது வேற போட்டு, அதுக்கு மேலே ஆல் அவுட்ரன்னு சொல்லியிருக்கான். இங்கே விட்டுனா ஹாலில் ஒன்று அங்கெல்லாம் சொல்லி, அதுக்கு மேலே பேட் ஒன்று இருக்குது. தப்பி தவறி உள்ளே வந்தா அது கிடைக்கிறது. இவ்வளவெல்லாம் பார்க்க ஒரு கொசு கூட கிட்ட வந்துடக்கூடாதுன்னு போகிறோம். பாத்ரூம் போகிறோம், ஒரு கொசு கிடச்சிது, ரெங்கு வந்துடுது. பாத்ரூம் நிற்கிது ஒரு கொசு, வாடாம அவனை என்கிட்ட நீ வந்து எனக்கே வா, எனக்கே கோலையா? அங்கே ஒன்று உட்காந்துருக்கு கொசு, ஒன்று போதுமே. டெங்கு பரவருக்கு 250 கொசு கடிக்கணும்னு சட்டம் இருக்கா பை? 250 கொசு கடிச்சா டெங்கு, 500 கொசு கடிச்சா சிக்கன் குனியா அப்படின்னு இருக்கா? ஒரு கொசு கடிச்சாலே போதும்ல, கடிச்சிட்டு போயிடுது. டாக்டர் போய் அட்மிஷன் பண்ணி 15 நாள் ஐசியில் வச்சு டேப்லெட் இந்த வெள்ளை தட்டணுக்கள் பிளேட்லெஸ் குறைஞ்சி அதெல்லாம் ஏற்றி கொஞ்சம் 2 ஆடு தர்மம் செஞ்சு அதான் 200-300 பேர் சாப்பிட்டு எல்லாம் துவா செஞ்சு ஃபாத்தியா ஓதி கடைசியாக 2 பேர் கையை பிடிச்சி கைத்தாங்களா அங்கேருந்து ஆஸ்பத்திரி இறங்கி 4 நாள் ரெஸ்ட் எடுத்து அது 1.5 மாதம் ஆயிடுது. இந்த உலகத்தில் டாக்டருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வைத்து முதூர் அதுக்கு ஒரு பேர் வச்சு என்ன பேர் வைக்கணும்? அங்கே கட்டுரை வச்சு என்ன கட்டுரை வைக்கணும்? முன்னாடி கொசு தான் வைக்கணும். நேற்று ஆரம்ப சுகாதார நிலையமா துணை சுகாதார நிலையம் அப்படின்னு பள்ளிவாசல் பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு, காரைக்காலில் நேரு நகர் பள்ளி பக்கத்தில். அது வழியாக கார் போச்சு, பார்த்தா பிரம்மாண்டமாக ஒரு கட்டவுட் வச்சுருக்குறான். கட்டவுட் இல்லை, அது சிலையே வச்சுருக்குறான். என்னடா கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர் அது சிலை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா கொசு சிலை. சரி கார் போனவங்க ரிவேர்ஸ்லேயே வந்தோம், வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக நம்மளோட இவ்வளோ பிடிச்சிருக்கும், ஒரு 10 அடி தூரத்துக்கு இருக்கும். அதனுடைய அழகே ஒரு 2 அடி இருக்குது. அப்படி இது அவ்வளோ பெரிய சிலை, கல்லில் செஞ்சு செதுக்கி கல்லா கரையில் செஞ்சான்னு தெரியல, மேடம் பிரம்மாண்டமாக வச்சுருக்கான். கரெக்ட். இன்றைக்கு உலகில் 100% டாக்டர்களுக்கு வாழ்வாதாரமே கொசு தான். எல்லாம் ஒரு கொசுவை கொண்டு எவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறான். கொசு இல்லை, டெங்கு இருக்க, சிக்கன் குனியா, பறவை காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், நாய் காய்ச்சல், பூனை காய்ச்சல், எல்லா மிருகங்களும் பேர்லேயும் காய்ச்சல் வந்துச்சுங்களா. மலேரியா,
பிளாக் நோய், ஆயிரக்கணக்கான நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த டாக்டருங்களுக்கு கூட எத்தனை பேர் நர்ஸுங்க, அப்புறம் நம்ம எத்தனை வைத்தியர்கள், எத்தனை துணை டாக்டருங்கள், எத்தனை பேர் சரிங்களா? லேப் டெக்னீஷியன் எத்தனை ஆயிரக்கணக்கான லேபுகள், மருத்துவ கம்பெனிகள், ரான்பாக்ஸி ஜி, டாக்டர் ரெட்டி, சொல்லுங்க, ஃபைசர், ஆயிரக்கணக்கான கம்பெனிகள். அதுக்கு அந்த கம்பெனிகளை நம்பி கோடிக்கணக்கான துணை உற்பத்தியாளர்கள், அதை மருந்து கொண்டிருக்க டிரைவர்கள். ஆக இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 50 கோடி பேருக்கு உதவுது கொசு. 50 கோடி வாழ்வாதாரம் அப்படி துணையாக போயிட்டே இருக்கேன். அதனால கரெக்டாக வச்சான், சிலை வச்சு மாலை போன யாருக்கு போட்டான்? கொசுக்கு தான் போட்டான். அந்த கொசுக்கு வருஷம் கொசு டே வச்சு வாழை போடணும். இதுக்கு அன்னையர் டேலாம் வச்சுருக்காங்க. நினச்சிங்களா? டாக்டர்ஸ் டேன்னு வருஷம் ஒருக்கா டே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? வருஷம் ஒருக்கா கொசு டே அப்படின்னு வச்சு கொசுக்கு மாலை போடணும். அழகான சிலை வச்சுருக்கான், பிரம்மாண்டமான சிலை, கரெக்டாக வச்சான். இதை எல்லா ஹாஸ்பிட்டலும் பின்பற்றணும். நிறைய ஹாஸ்பிட்டல் உள்ளே போனோடனே ஒரு தட்டு மாதிரி வச்சு தண்ணிலாம் வச்சு அதில் ஒரு பூவெல்லாம் வச்சு பார்த்துருங்களா? ரிசப்ஷனில் வச்சுருப்பானுங்க. அதில் சிலைகளே வச்சு பூவெல்லாம் வச்சுருப்பானுங்க. கொசு தான் வைக்கணும். கொசு வச்சு டெய்லி அந்த கொசுக்கு மாலை போட்டு அந்த டெய்லிக்கு பூவெல்லாம் போட்டு கரெக்ட். நெசமான போய் பாருங்களேன். இந்த காரைக்கால் நேரு நகர் காரைக்கால் துணை ஹெல்த் சென்டர் என்ன போட்டிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா கொசு சில பிரம்மாண்ட சிலை வச்சுருக்கேன். அப்போ இவனுடைய எண்ணம் என்ன? எங்கேயாவது கொசு கடிச்சிருமோ, டெங்கு வந்துடுமோ, சிக்கன் குனியா வந்துடுமோ, பயந்து சாவறான். கரெக்டாக கிடைக்குதான், தேடி போய் கிடைக்குது. 100 பேர் உட்காந்துருக்கான், கொசு பார்க்குது, நமக்கு எவன் பயப்படுறான் அப்படின்னு ரொம்ப பயந்து சாவறான். கரெக்டாக போய் கிடைக்குது. 1000 கொசு கடித்தாலும் என்ன? இதெல்லாம் நமக்கெல்லாம் வாழ்க்கை சாதாரண உட்காந்துருக்கான். அவனுக்கு கடிக்கவே முடியுது, கிட்டே போக முடியுது. கடிச்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, எஃபெக்ட் செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அவன் கல்பு அதுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிடுச்சு. அவன் மனசே ஒரு உறுதியாகி எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிடுச்சு. நம்ம நினைச்சது நடக்குமா? அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறாமா? அதுவே ஏன்னா கல்பில் நினைக்கிறதே துவா. வீட்டுக்கு போகும்போதே ஷாவுல் மலை யோசிக்கிறார், இன்னைக்கு என் மனைவி மேலே பிரியமா இருப்பாங்க, நீ சந்தோஷமா இருப்போம், இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சி திருநாள். அப்படி உள்ளே போகும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க, நல்லா இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக வரவேற்பாங்க. இன்னைக்கு அவ்வளோ ஒரு வழி பண்ணிடுறது, சண்டை போட்டு என்ன ஆச்சு, என்ன நடக்கிறா, இன்னைக்கு என்ன 2ல் ஒரு பாத்திரம் இன்னைக்கு அப்படின்னு மனசுல கோவம் வச்சு உள்ளே போன உடனே அவளுக்கும் கோவம், அந்த கோவம் அங்கே எஃபெக்ட் ஆயிரும். நீ வர்றதுக்கு முன்னாடியே, கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே அங்கேருந்து அங்கே போயிடும். விடியா மூஞ்சி எங்கே போயிட்டு இவ்வளோ நேரம் உள்ளே வந்த உடனே நேரமே வர தெரியாதா அப்படின்னு உள்ளே வந்த உடனே நான் எங்கே போனேன், உனக்கு என்னடி, இன்னும் உனக்கு என்னடியா, முன்னாடி வீட்டில் இருக்க தெரியா உனக்கு, நீ இல்லாம போ, எனக்கு என்ன, அங்கேருந்து ஆரம்பிச்சிடும். என் மனைவி என் மேல் 100க்கு 100 அன்புடையவள், என் பிள்ளைகள் என் மேல் அன்புடையவர்கள், என் குடும்பம் என் மேல் பாசமுள்ள குடும்பம். அதே எண்ணத்திலே போங்க, உங்க மேல் பாசமாவே இருப்பாங்க. சைத்தான் முடிச்சு இவளை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க, அவன் படுற அவஸ்தை அப்படின்ட்டு உள்ள போங்க, அது அப்படியே அங்கே எஃபெக்ட் ஆயிரும். அவளும் உங்களை இவனை கட்டி வச்சாங்க எனக்கு, அப்படிதான் அங்கே நிற்கும். உலகத்திலே எனக்கு கிடைத்த பேரு அருட்கொடை என் மனைவி தான். பெருமானார் தான் சொல்றாங்க, உலகமெல்லாம் சந்தோஷமும் தரக்கூடிய பொருட்கள் எத்தனையோ கோடிக்கணக்காக எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனால் ஹைரு மத்தாய் துன்யா அல் மர்அத்து சாலிஹா, அதில் மிகச்சிறந்த நற்கொடை, மிகச்சிறந்த அருட்கொடை உனக்கு அல்லாஹ் கொடுத்தது நல்ல மனைவி தான் அப்படின்னு. அப்போ இவன் உலகிலேயே இன்றைக்கு எனக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையில் மிகப்பெரிய அருட்கொடை என் அன்பு மனைவி தான் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போ. இந்த உலகிலே எனக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் அருள் என் அன்பு கணவர் தான்ன்ற எண்ணத்தை அங்கே அல்லாஹ் உண்டாக்கிடும். இந்த தரித்திரம் பிடிச்ச விடியா மூஞ்சி எனக்கு கட்டி வச்சான் அல்லாஹ் தஆலா. வச்சுக்கலாம். அப்போவே சொன்னேன், எங்கள் அம்மாட்ட வேணான்னு தான் சொன்னேன், எங்கள் அத்தா தான் கட்டி வச்சுட்டார். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இந்த ஜென்மம் என்னைக்கு ஒழியும் அப்படின்ட்டு உள்ள போனா அப்படிதான் ஓடும். அவளுக்கு மனுஷனே போட்டுருவான். அல்ல அப்படியே எஃபெக்ட் ஆகும். கண்ணாடி தானே. அல் மூமின் மிராத்துல் மூமின், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடின்ட்டாங்க. சொல்லாச்சு
நீ எப்படி நடக்கிறாயோ அப்படித்தான் உன்னிடம் நடக்கப்படும். என்ன பாய், எல்லாமே அப்படிதான். உன் எண்ணங்களை மாற்று. அதில் ஹெல்த் இன்சூரன்ஸும் போடாதீங்கன்னு சொன்னேன். போடும்போது என்ன சிந்தனை வரும்? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா இந்த காசு உதவுமே, எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்தா இந்த காசு உதவுமே. ஏன்டா வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே அப்படியா? வந்தா பார்த்துக்கோ, வர்றதுக்கு முன்னாடி அது வரணும் இது வரணும்னு ஏன் திட்டம் போடுறத பற்றி? என் வாழ்நாள் எதுவும் வராது எனக்கு தெரிஞ்சுங்களா. நான் நிம்மதியாக வாழ்வேன், சந்தோஷமாக இருப்பேன். அந்த உயர்ந்த எண்ணங்களோடு வாழணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, உயர்ந்த எண்ணங்களை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.